வணக்கம். இன்னைக்கு நாம இலங்கை உள்நாட்டுப் போர் முடிஞ்ச மே மாசத்த நாம எப்படி பார்க்கணுங்கிறத பத்தி கொஞ்சம் ஆழமா பேசப் போறோம். லயனல் போப்புகேவோட ஒரு கட்டுரை இருக்கு. அது இந்த கேள்வியை ரொம்ப ஆழமா பார்க்குது. அதாவது 2009ல போர் முடிஞ்சது இல்லையா? அப்போ இருந்து ஒரே நாட்டுல ஒரு பக்கம் கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் துக்கம். இந்த மாதிரி 2 உணர்வுகள் இருக்கு. இந்த கட்டுரையை வச்சு இந்த சிக்கலான நிலையை நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. இந்த கட்டுரையில போப்புகே சுட்டிக்காட்டுற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த பிரச்சனைக்கு பல வருஷ பின்னணி இருக்கு. சும்மா நேத்து ஆரம்பிச்சது இல்ல. தமிழ் மக்களோட அரசியல் உரிமைகள் மறுக்கப்பட்டது, அப்புறம் அது ஒரு பெரிய ஆயுத போராட்டமா மாறினது, கடைசியா ராணுவ ரீதியா ஒரு முடிவுக்கு வந்தது. இதையெல்லாம் நாம ஞாபகம் வச்சுக்கணும்னு அவர் சொல்றாரு. ஆமா. இந்த கட்டுரையில என்னை கவர்ந்த ஒரு முக்கியமான கேள்வி அது என்னன்னா, நாட்டுல ஒரு பகுதியினர் போர் வெற்றியை கொண்டாடுறாங்க. சரி, ஆனா அதே போர்ல சொந்தங்களை இழந்த இன்னொரு பகுதி மக்கள் இருக்காங்க இல்லையா? குறிப்பா வடக்குல. அவங்க குறைந்தபட்சம் தங்களோட துக்கத்தை அனுசரிக்க கூட உரிமை இல்லையா? இது ஒரு பெரிய கேள்வி. ம். தமிழ் மக்கள் நினைவு கூற முயற்சி செய்யும் போது தடைகள் வருது. அத பத்தியும் போவாகே பேசுறார். சரியா சொன்னீங்க. இது வெறுமனே நினைவு கூர்றதோட நிக்கிற விஷயம் இல்ல. இது போர் நடந்த காலத்துல நடந்த அந்த மீறல்கள், அதுக்கான பொறுப்புக்கூறல்னு ஒரு பெரிய விவாதத்தோட இது கனெக்ட் ஆகுது. அதாவது அரசாங்க படைகள், விடுதலை புலிகள், அப்புறம் துணை ராணுவ குழுக்கள்னு எல்லா தரப்புமே பொறுப்பேற்கணும்னு இந்த கட்டுரையில ஒரு வாதம் இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா. அதோட கிட்டத்தட்ட 16 வருஷமா இந்த வெற்றி விழா கொண்டாட்டங்கள் நடக்குது. மறுபக்கம் துக்கத்த அடக்குறாங்க. இதெல்லாம் உண்மையிலே நாட்டுல நல்லிணக்கத்தை கொண்டு வந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்விய போபெக்கே எழுப்புறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருந்தவங்க கல்லறைகளை புல்டோசர் வச்சு இடிக்கிறது, அது எப்படி ஒற்றுமையை கொண்டு வரும்? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். உண்மைதான். இந்த இடத்துல தேசிய மக்கள் சக்தியோட என்பிபியை பற்றியும் கட்டுரை குறிப்பிடுது இல்லையா? ஆமா ஆமா. குறிப்பா அதனோட ஒரு முக்கிய அங்கம் ஜேவிபி. அவங்க முன்னொரு காலத்துல போரை ரொம்ப தீவிரமா ஆதரிச்ச கட்சி. ஆனா இன்னைக்கு அதே கட்சி இருக்கிற என்பிபி கூட்டணி தான் நாட்டை ஒற்றுமை நல்லிணக்கம் பக்கம் கொண்டு போக வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. இது ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு முரண் மாதிரி இருக்குன்னு போபெகே சொல்றாரு. கண்டிப்பா. வெறும் பேச்சுகள் பத்தாது, தைரியமான அர்த்தமுள்ள நடவடிக்கைகள் வேணும்னு அவர் அழுத்தமா சொல்றாரு. ஆமா, அந்த புள்ளி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வெறுமனே வெற்றி அப்படின்னு கொண்டாடுறத தாண்டி இந்த போர்ல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் அதுதான் முக்கியம்னு கட்டுரை சொல்ல வருது. அமைதி, நீதி, ஒத்துழைப்பு, இதோட முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுக்கணும். தோற்கடிக்கப்பட்டவங்கன்னு நாம நினைக்கிறவங்களோட வலியையும் புரிஞ்சுக்கணும். அவங்க காயங்களை ஆற்றுறதுக்கு அரசியல் தலைவர்கள் முயற்சி செய்யணும். சரி. எல்லோரையும் அரவணைச்சு போற மாதிரி பேசணும்னு போப்பகே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். பழைய தவறுகளை ஏத்துக்கிட்டு அது திரும்ப நடக்காம பாத்துக்கிட்டாதான் உண்மையான முன்னேற்றம்னு இந்த பகுப்பாய்வு சொல்லுது. சரி. அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, போர் முடிஞ்ச நாள நாம நினைச்சு பார்க்கும்போது அது வெறும் ஜெயித்தவங்க தோத்தவங்க விஷயம் மட்டும் இல்ல. இது அதைவிட பெருசு. எல்லா தரப்பு மக்களோட வலியையும் இழப்பையும் உணர்ந்து உண்மையான சமாதானத்துக்கும் ஒரு நீடித்த அமைதிக்கும் ஒரு வாய்ப்பா இத பயன்படுத்திக்கணும். இதுதான் போபுகேயோட மைய கருத்துன்னு சொல்லாமா? கண்டிப்பா. அதுதான் சாரம். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை அல்லது ஒரு கேள்வி. இந்த கட்டுரை எழுப்புற அதே கேள்வியை நாமளும் கேட்டுக்கலாம். அதாவது, கடந்த கால தவறுகளை பத்தி வெளிப்படையா பேசாம, அதிலிருந்து பாடம் கத்துக்காம, வெறுமனே வெற்றிய மட்டும் வருஷம் கொண்டாடுறதுனால பிளவுபட்டு நிக்கிற சமூகங்களுக்கு நடுவுல உண்மையான ஒற்றுமையும் நல்லிணக்கத்தையும் உருவாக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. இல்ல இது இன்னும் எதிர்காலத்துல இந்த தேசியவாத உணர்வுகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்குமா? யோசிச்சு பாருங்க.